பசங்களோட ஃபியூச்சருக்கு வீடு வேணும். நான் இப்போ வந்து வீடு இல்லாம கஷ்டப்படுற மாதிரி என் பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். திருவள்ளூர் கிட்ட ஒரு இடம் இருந்துச்சு, அதை ஒரு 15 lakhsக்கு வித்துட்டு என்னடி சொல்ற? என்னோட ஜுவல்ஸ், மேரேஜ்க்கு போட்ட ஜுவல்ஸ், இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு மேல 25 lakhs லோன் போட்டு பெரம்பூர்ல வீடு வாங்கினோம் சார். நாங்க நகை வந்து அடமானம் வைக்கல, வித்துட்டேன். 35 severance கிட்ட வித்துட்டேன். அப்புறம் என்னோட அங்கிள், எங்க அம்மாவோட நகை எல்லாம் வந்து பிளெட்ஜ் பண்ணேன். அப்புறம் பிளெட்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து 25 lakhs லோன் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். மொத்தமா அப்ப எவ்வளவுக்கு வீடு வாங்குனீங்க? 50 lakhsக்கு வாங்கினேன் சார். 50 lakhs. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எந்த ஏரியால 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கிருக்கீங்க? பெரம்பூர். பெரம்பூர். கேட்டுக்க. வீட வாங்குறதுக்கு அப்பா போட்ட எல்லா நகையும், ஈவன் ஸ்டட்ல இருந்து, ரிங்ல இருந்து, அதான் சொல்றேன்ல, என்னோட தாலி செயின் முதற்கொண்டு நான் வித்துட்டேன். உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. வலியான ஒரு விஷயம் தான். ஒரு தாலி நானும் அழுதேன், என் ஹஸ்பண்டும் அழுதாங்க. மறுநாள் காலையில எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப மட்டும் என்ன குடியா முழுக போச்சு? இன்னொரு முத நாள் நைட்டு 5 o'clock வரைக்கும் என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பாதி பணம் இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பாதி பணம் பெரட்டிட்டேன், பாதி பணம் இல்ல. அத வந்து என்னால அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான். அந்த நேரத்துல நான் என் தாலி செயின் எடுத்து அடகு வச்சு அதை வாங்கினேன். ஆனா கூட என்னால அது செயினை திருப்ப முடியல. ரொம்ப பிரஷர், இந்த பினான்சியல் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியானதுனால நாங்க அதை வித்துட்டோம். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? ஏ மோசக்காரா ஐயா!